ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இன்னைக்கு "சிறகடிக்க ஆசை" சீரியல்ல என்ன போடப்போறாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு "சிறகடிக்க ஆசை" சீரியல்ல என்ன போடப்போறாங்க அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தோன்னா, முத்து வந்து எல்லாருமே வீட்ல இருக்காங்க. எல்லாம் இவளால தான் போச்சு அப்டின்னு சொல்லி வந்து விஜயா வந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. "என்னால என்னால என்னாச்சு?" அப்டி கேட்குறாங்க. "நீங்க தானே அங்க போய் கிளாஸ் நடக்க வந்து ஆரம்பிச்சு, கடைசியா இங்க வச்சு பிரச்சனை ஆச்சு. எல்லாம் இந்த இவளால தான் வந்து ஆச்சு. இவ தான் பைசா தரேன்னு சொல்லி இப்படியே ஆச்சு" சொல்லி எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே இந்த ரோகிணியால தான். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்தா கூட வாய மூடிட்டு இருந்தா பாரு சொல்லி விஜயா வந்து திட்டுறாங்க. எல்லாரும் திட்டுறாங்க. அண்ணாமலை திட்டுறாரு. இருந்தாலும் உன் பங்கு இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லி அவர திட்டுறாங்க. நான் என்ன பண்ணேன்? என்னையே திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து முத்து எப்படியே நான் எல்லாத்துக்கும் பழி ஏத்துட்டு இந்த பார்லரம்மா பண்ணதுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் போ வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜயா வந்து தூங்காம உட்காந்துட்டு இருக்காங்க. என்னையே சொல்றீங்க, நான் ஏதாவது நல்லது செய்யணும். நல்லது செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு நல்ல பேர் எடுத்து காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோயில்ல போய் பார்வையிட்ட சொல்லாங்க. நல்லது நான் என்ன செய்யலாம் அப்படி சொல்றாங்க. நல்லது நான் சொல்றபடி நீ செய் அப்படி சொல்றாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டு வராங்க. நான் சமூக வாங்குறவங்களுக்குலாம் டாக்டர் வந்து பட்டம் வாங்கி கொடுக்குறேன்னாங்க. எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஐடியா தோணியிருக்கு. நம்ம ஏன் ஒரு அது ஆரம்பிச்சு நெறைய ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டு அப்படி இப்படி ஏதாச்சும் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க கேட்குறாங்க. இப்போ என் வீட்டுக்காரர் வந்து டிரைவரு. அவர் வந்து ட்ரெயின்ல போம்போது ஒருத்தர் அடிபட்டுட்டாரு. அவர் பொண்ண வந்து நான் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு மருமகளா கூட்டு வந்திருக்கேன். அப்புறம் இன்னொரு பையன் ஒருத்தன் அனாதை அவனுக்கு வந்து சாப்பாடு போடுறேன். அடேங்கப்பா! அப்படியே அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? இனிமே நீங்க எது பண்ணாலும் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா டாக்டர் நிஜமாவா சொல்றீங்க? டாக்டர் பட்டம் வாங்கி தரீங்களான்னு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து காட்டுறாங்க. நேரம் வந்து பார்த்திங்கன்னா, ரோகிணி வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் விற்கலாம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3,00,000 லாபம் கிடைக்குது. அடேங்கப்பா! இன்ஸ்டால்மெண்ட்டில் விற்றதுக்கு 3,00,000 லாபம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க புருஷன் முன்னாடி நாங்கள் இன்னும் நிறைய ஐடியாக்கள்லாம் தரோம். லட்ச லட்சமாக நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். கஷ்டப்படவே வேண்டாம். நிஜமாக சொல்கிறீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு தான் வந்து காட்டுறாங்க. இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு என்ன காட்டுறாங்கன்னா, கண்ணே மணியேன்ட்டு ஓடி வராங்க. மீனா வந்து புடவெல்லாம் வாங்கி கொடுத்து, "நீ செல்ல மருமக" அப்படிங்கிறாங்க. இத பார்த்து முத்து எனக்கு தலைய சுத்துது சொல்றாங்க. மீனா வந்து பாக்க "என்னாச்சு தெரியலையே" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையுமே விஜயா வந்து வீடியோ எடுக்குறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மீனா வச்சு தான் வந்து டாக்டர் பட்டமே வந்து வாங்க போறாங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மீனாக்கு எல்லாம் பண்ணி வீடியோலாம் எடுத்து அதெல்லாம் காட்டணும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏழைகளுக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லி அப்போ வந்து முத்து வந்து உட்காந்துடுறாரு. நாளைக்கு வந்து காட்ட போறாங்க. உடனே நான் உங்க கையால நான் சாப்பிட்டதே கிடையாது. இன்னைக்காவது சாப்பிடணும். ஓகே சாப்பாடு போடுங்கம்மா சொல்லி சாப்பாடு போடுறாங்க. அப்போ வந்து தண்ணி தாகம் எடுத்துருது, பொறையேறுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, விஜயா கை வந்து தன்னறியாம இந்த தட்ட வருது. அப்படியே முத்து வந்து தவிச்சு போயிடுறாரு. இதுக்கப்புறம் வந்து விஜயா முத்துக்குள்ள பாசம் வந்து சின்ன வயசுலயே வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டிக்கிட்ட விட்டாங்க. இந்த பையன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே வெறுக்குறாங்க. அந்த கதையெல்லாம் இன்னும் காட்டவே இல்ல. இனிமே தான் அந்த கதையெல்லாம் காட்டுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.